இன்றைய தினம் பொது தகவல் பகுதியிலே கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவதை பற்றிய சில சந்தேகங்களை சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் அளிக்கவிருக்கிறேன். முதல் சந்தேகம் என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு போகும்போது புதுசா அகல் வாங்கிட்டு போய் நம்ம ஏற்றணுமா, அல்லது அங்கே இருக்கின்ற பயன்படுத்தப்பட்ட யாரோ ஏற்றி அது எரிந்து முடிந்த பழைய அகல்கள் இருக்குமே, அந்த அகலிலேயே நாம் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு ஏற்றலாமா, தீப்பெட்டியால் ஏற்ற வேண்டுமா, இல்லை அங்கே எரிந்து கொண்டிருக்கும் அகலிலிருந்தே ஒரு விளக்கிலிருந்தே மற்றொரு விளக்கை ஏற்றலாமா என்பதெல்லாம் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஒரு மனதிலே ஒரு சந்தேகம். நாம் சரியாக செய்கின்றோமா என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருப்பதால் அதை பற்றி என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு இது தொடர்பாக சில கடிதங்களும் வந்திருக்கின்றன. ஆகவே அதற்கான விளக்கத்தை இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே அளிக்கவிருக்கிறேன். புதிதாக அகல் வாங்கி கொண்டு போய் ஏற்றுவது மிகவும் நல்லது. மண் அகல் தான் ரொம்ப விசேஷம். மண்ணில் செய்த அகல் இருக்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. அகல் வாங்கியே வச்சுக்கலாம் மொத்தமாக வீட்டில். கோவிலுக்கு போகும்போது ஒரு அகல், புது அகல் எடுத்துகிட்டு போய் அதை ஏற்றுறதுக்கு முன்னால் அதில் சந்தனம் குங்குமம் இட்டு புதுசாக திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். அங்கே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கிலிருந்தே அந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். தீப்பெட்டி எடுத்துட்டு போய் தான் பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருவர் ஏற்றி ஏற்கனவே கோவிலிலே சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கும் ஒரு தீபத்திலிருந்தே மற்றொரு தீபத்தை ஏற்றலாம். அதில் தவறு கிடையாது. ஒருவேளை அகல் வாங்கிட்டு போக முடியலன்னு வச்சுக்கோங்க, அகல் கிடைக்கல கோவில் வாசல்ல அந்த நேரத்தில், அப்படின்னா அங்கே யாராவது யூஸ் பண்ணின அகல் பழசு இருக்கும் இல்லையா, அதை எடுத்தும் உபயோகிக்கலாம். அதில் தவறு கிடையாது. அதை சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அடுத்தவங்க உபயோகிச்ச அந்த அகலை நம்ம மறுமுறை உபயோகித்தால் அது அவங்களுக்கு ஏதோ பரிகாரத்துக்காக அவங்க ஏற்றிருக்காங்க, நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏற்றுறோம், அதனால இது நம்ம ஏற்றுறதுக்கான பலன் கிடைக்குமா என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படி எதுவும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய அகலை கூட மீண்டும் உபயோகிக்கலாம். அவ்வாறு உபயோகிப்பதிலே தவறு இல்லை. அது ஒரு காகிதம் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த பழைய அகலை தொடச்சிட்டு அதில் கருகி இருக்கலாம், அந்த திரி படர்ந்து எரிந்திருக்கலாம். அதை துடைத்து விட்டு மீண்டும் புதிதாக திரி போட்டு, திரி மட்டும் நீங்கள் புதுசாக தான் போடணும். புதுசாக போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது எப்பொழுதுமே ரொம்ப நல்லது. அதுதான் தி பெஸ்ட். எதுன்னா நல்லெண்ணெய் தான். அதற்கு அடுத்ததாகத்தான் நெய் தீபம். அதைவிட சிறந்தது இந்த 5 எண்ணெய்களின் கூட்டு சேர்க்கையிலே கலவையிலே ஏற்படுத்திய பஞ்சதீபம் என்பது அது ரொம்ப விசேஷமானது. அது முக்கூட்டு தீபம், பஞ்சதீபம் என்றெல்லாம் சொல்வார்களே, அது மிகவும் சிறந்தது. திரி புதிதாக எடுத்துக்கொண்டு போய் ஏற்ற வேண்டும். தீப்பெட்டி இல்லாவிட்டால் பக்கத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அகலிலிருந்தே ஏற்றலாம். புதிய அகல் இல்லாவிட்டால் அங்கே உபயோகப்படுத்தி எரிந்து அணைந்து போன அகலை எடுத்து கூட அதை துடைத்து அதில் ஏற்றலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. கோவிலுக்கு போனால் கம்பல்சரியாக தீபம் ஏற்றணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. வெறும் போய் புஷ்பம் எடுத்துட்டு போய் சாமிக்கு கொடுத்தா கூட மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. உள்ள தூய்மையோடு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். ஆகவே மனதிலே சத்தியம் இருக்க வேண்டும். அந்த சத்தியத்தோடு நாம் போய் ஏற்றுகின்ற ஒரு தீபத்தை ஏற்றினால் அதிலே அந்த பொய் என்னும் இருள் நீங்கி சத்தியம் என்கின்ற ஒளி பிரகாசிக்கின்றது என்பதுதான் தீபத்தின் தத்துவமே என்பதை சொல்லி, இதில் ரொம்ப குழம்பி போயிட்டு அந்த தீபத்திலிருந்து ஏற்றலாமா, இல்லை தீப்பெட்டி எடுத்துட்டு போகணுமா, பழைய தீபத்தை மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாமா, இல்லை ஒவ்வொரு முறையும் புதுசாக அகல் வாங்கிட்டு போகணுமாலாம் குழம்ப வேண்டாம். எப்படி முடியுமோ செய்யலாம். இதில் எதுவும் பெரிய தவறு நேர்ந்து விடாது, தெய்வ குத்தம் ஏற்பட்டு விடாது என்பதை உறுதிபட இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.